லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு 1600 வருடங்களுக்கு முன்பாக, வருடங்களை சரியாகவே கணிக்க முடியாத நிலைமையில் அங்கே ஒரு குடைவரை கோவில், கண்ணிறந்த பெருமாள் என்ற ஒரு குடைவரை கோவில் இருக்குது. இங்கே நாத்திகம் பேசுகிற, கடவுள் இல்லை என்று மறுப்பாளர் பேசுகிற இவர்களெல்லாம் இந்து ஓட்டுக்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு கேட்டால் நாம் ஏற்றுக்கொள்வோம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இந்துக்கள் ஓட்டுக்கள் மட்டும் இனிக்கிறது. ஆனால் இந்து கோவிலுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கசக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சின்னத்துரை அவர்கள் இந்த மலையடிப்பட்டி கிராமத்திற்கு என்று என்ன உதவிகளை செய்திருக்கிறார்? அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரா? இந்த அறநிலையத்துறை சார்ந்து ஏதாவது ஒரு கல்யாண மண்டபமோ தங்கு விடுதியோ அங்கு இந்த அறநிலையத்துறை சார்ந்து அமைக்கப்பட்டு இருக்கிறதா? அந்த கோவிலில் தங்கம் இருக்குதா, வைரம் இருக்குதா, எவ்வளோ வருமானம் வருது, என்ன ஏதுங்கிறது கூட அங்கே இருக்கக்கூடிய இணை அலுவலரோ செயல் அலுவலரோ யாருமே போய் பார்க்கறதில்ல, முறையாக கள ஆய்வுக்கு செல்வதில்லை. இதே மலையடிப்பட்டி என்ற கிராமத்திற்கு எவ்வளோ நிலபலம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த கோவிலுக்கு வரவு என்ன, செலவு என்ன, அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, அந்த கோவிலுக்கு எவ்வளவு இருக்குது, அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை யார் யாருக்கெல்லாம் குத்தகைக்கு விடுறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேட்டதுக்கு அந்த தகவல் எங்களிடத்தில் இல்லைங்கிறாங்க. அப்போ இல்லைன்னா குளவாய்ப்பட்டி என்ற கிராமம், களியாப்பட்டி என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் மலையடிப்பட்டி அரங்கநாதர் கண்ணிறந்த பெருமாள் கோவிலுக்கு சொந்தமாக பாத்தியப்பட்ட கோவில்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த இடங்களுக்கு கம்பி வேலி போட்டு முள்வேலி போட்டு எதற்கு வைத்திருக்கிறார்கள்? அந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க? 4 விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விட்டால் வருமானம் கிடைக்குமே. அரசாங்க அதிகாரிகள், இந்த அறநிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை வெறுமனே சும்மாவை போட்டு வச்சிருக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? ஒரு விவசாயி தான்கிட்ட இருக்கிற நிலத்தில் விவசாயி வச்சு அந்த நிலத்தை நெல்லை வீட்டுக்கு கொண்டு வரதில் இருக்கக்கூடிய திருப்தி வேறு எங்கே இருக்குது? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளில் நிலமற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு குத்தகைக்கு விடலாமே. அது என்ன ரியல் எஸ்டேட் பண்ண போகுதா இந்த அறநிலையத்துறை என்ற கேள்வியும் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் எல்லாம் ஒரு கணம் சிந்தித்து இந்த கோவிலுக்கு, இந்த மலையடிப்பட்டி கோவிலுக்கு என்று தங்கும் விடுதிகளோ அல்லது வேற ஏதாவது கட்டித்தருவதற்கு உண்டான முயற்சிகளை இவங்க செய்யணும். ஏன்னா சின்னத்துரை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, கிறிஸ்டின் கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனைனா போவார். இந்து கோவிலில் ஏதாவது திருட்டு சம்பவமோ ஏதாவது நடந்தால் சின்னத்துறை ஒரு காலமும் வரமாட்டார். இதே மலையடிப்பட்டி அரங்கநாதர் கண்ணிறந்த பெருமாள் கோவிலில் அங்கே திருட்டு சம்பவம் நடக்கிறது, காவல்துறையில் திருடர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். இந்த கோயிலை சின்னத்துறை என்னன்னு பார்க்கல. இதே கிறிஸ்டின் கோயிலுக்கு ஒன்றுனா ஓடி போய் பார்ப்பார். அதனால் சமத்துவமான அரசியலை சின்னத்துரை அவர்கள் செய்ய வேண்டும். சிறந்த அரசியல்வாதி தான், ஊழலற்ற அரசியல்வாதி தான், மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இந்த கீரனூர் பேரூராட்சி பகுதியில் முழுமையான வளர்ச்சி பெற்றிருக்கிறதா? ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டுமே. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை சிறப்பாக செயல்படுகிறதா என்று சொன்னால் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க. மக்களுடைய பயன்பாட்டுக்கு, மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட வேண்டும். அதே வேளையிலே இந்த கீரனூர் பேரூராட்சியை நகராட்சியாக இன்னும் கூடுதலாக உயர்த்தி அதற்குண்ட கூடிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இந்த கீரனூர் பேரூராட்சி நகராட்சியாக வளரணும். அதே நேரத்தில் கிள்ளுக்கோட்டை போன்ற இடங்கள்லாம் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதாவது 100 நாள் வேலை பாதிக்குங்கிற ஒரு நிலையெல்லாம் ஏற்படுத்தாமல் பேரூராட்சியாக இருந்தாலும் 100 நாள் வேலை வாய்ப்புகள், தேர்ச்சிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் கொடுத்து அந்த மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கிள்ளுக்கோட்டை இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறணும். அதே போல் மலையடிப்பட்டி என்ற கிராமத்தையும் தனி ஊராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கோம். ஆனால் எந்த வகையிலுமே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இந்த கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகாத நிலைமையில் சின்னத்துரை இருக்கிறாரான்னா கந்தரவக்கோட்டை பகுதியில் மட்டும் அவர் சுற்றி வர்றாரு. செயல்பாடுகள் இருக்கிறது, மாற்றுக்கருத்தில். அதே வேளையில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கண்ணிறந்த பெருமாள் கோவிலில் அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே ஒரு கிரிவல பாதைக்கான பாதைகள், சிமெண்ட் சாலையெல்லாம் அமைக்கணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை, வேலிக்கருவைகள்லாம் அகற்ற வேண்டும் சொல்லி நான் வீடியோவுக்கு ஒரு லெட்டர் போடுறேன். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஊழல் முறைகேடு செய்வதில் மட்டும்தான் அந்த குரண்டார்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் வரக்கூடிய பிடிஓக்கள் இருக்கிறீங்களே தவிர நாங்கள் அனுப்பக்கூடிய கோரிக்கை மனுக்களுக்கோ ஆர்டிஐ மனுக்களுக்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசாங்க அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பது தான் வேதனையாக இருக்கிறது. ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு குணடார்கள் ஒன்றியத்தில் செய்கிறீங்க. இதை ஆர்டிஐ மனு போட்டால் பொய் கேஸ் போடுறது, அந்த பொய் கேஸ் போட்ட அதிகாரிகள், துணை போன அதிகாரிகள், என்னை பிரச்சனை பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன கெதியில் இருக்காங்க?
அதாவது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் வென்று கொள்ளும். சட்டம் ஒரு நாள் உங்களை உங்களை எல்லாம் எனக்கு கைவிட்டாலும் கடவுள் உங்களை தண்டிப்பார், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால பணம், அந்த பண திமிரு, அரசியல் திமிரு, இதில் யாருமே பெரிய அளவுக்கு அப்படி செயல்பட வேண்டாம். இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம், வாழ போகிறது இன்னும் கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்க, எத்தனை பேர்த்துக்கு நன்மை செஞ்சீங்க? இப்போ நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அன்னமிட்டிருக்காரு, நிறைய உதவி பண்ணியிருக்காரு. 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க, 4 கோவிலுக்கு உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு பணம் இருக்குது, நான் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மேலே பொய் கேஸ் போடுறது, இது போன்ற வேலைகளில், ஈனத்தனமான வேலைகள்லாம் பல பேர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாள். அது அங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க அப்படி இருக்குது. நான் நம்ம ஊரை சார்ந்தவன்கிற முறையில் நான் உரிமையோடு சொல்கிறேன், நல்லது பண்ணுங்க, வரலாற்றில் உங்களுடைய பேர் நிலைத்து நிற்கும்படியான வேலைகளை செய்யுங்க. நாம் இந்த உலகத்திற்கு பிறப்பு என்பது சாதாரணமாக இருக்கும், இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னா இடைப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதனைகளை செய்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. ஒருத்தனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் திறமை இருக்கும், ஒருத்தனுக்கு கிரிக்கெட் விளையாடுற திறமை இருக்கும், ஒருத்தனுக்கு பணம் இருந்துச்சுன்னா 4 பேருக்கு உதவி பண்ணணும். எவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு தேடி போய் உதவி பண்ணுங்க. செத்தவன் வீட்டில் போய் 5000 ரூபா அவனுக்கு பணத்தை கொடுங்க, அவனுக்கு உதவி பண்ணுங்க. உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுங்க, உடை இல்லாதவனுக்கு உடை கொடுங்க. உதவிகள் செய்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யுங்க. கோடிக்கணக்கில் பணம் சம்பாரித்து அரசியல்வாதிகள் போகும்போது பணத்தை கொண்டு போகிறதில்ல. இப்போ நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு உலகமே வந்து அத்தனை ஊடகங்களும் இழிவாக பேசியது, இழிவாக சித்தரித்தது. ஊடகங்கள்லாம் நாங்கள் வந்து பிச்சை எடுத்து உங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லி, ஏன்னா ஒரு மஞ்சப்பையில் காசு கொடுத்து விட்டு பத்திரிகையாளர் இது மாதிரி அவமானப்படுத்துறீங்க, பத்திரிகையாளர் அரைஞ்சு விட்டீங்க, பத்திரிகையாளர் கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை இழிவாக பேசிய ஊடகங்கள்லாம் இன்றைக்கி விஜயகாந்தை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுகிறது. இருக்கும்போது எவரையும் தூக்கி வீசி எறிவது, பானையை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி உடைக்கிறது. இறந்த பெண்கள் இப்படி போட்டு ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரா என்று புகழ் மாலை சூட்டுவது. எப்பொழுதுமே ஒரு மனிதன் இருக்கிற பொழுதே, நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நான் தவறு செய்தால் தவறு என்று தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு ஹோட்டலுக்கே நம்ம சாப்பிட போகிறோம், ஹோட்டலில் ஓனர் காதில் போய் ரசம் கொஞ்சம் சரியில்லைங்க, கலப்படம் போட்டுறீங்கன்னு சொல்லிட்டு போகணும். பப்ளிக்காக கத்திட்டு போகக்கூடாது, அப்போ வியாபாரம் பாதிக்கும். அதனால் நம்ம ஒருத்தருக்கு பாதிப்பில்லாத வகையில் வாழணும். தனிப்பட்ட முறையிலையும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிற போது தான் நம்ம தனிப்பட்ட முறையில் மனு போட்டாலோ அல்லது இந்த உலகத்துக்கு நம்ம சில விஷயங்களை சொல்ல வந்தாலோ பொய் கேஸ் போடுறது, பல்வேறு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், என்கிட்ட பணம் இருக்குது, உடல் தெம்பு இருக்குது, ஏன்னா அந்த நினைப்பில் யாரும் எந்த தவறான வேலைகளையும் பெரிய அளவுக்கு செய்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் சட்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், சட்டத்தின் ஓட்டையிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம், இறைவனின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இந்த மலையடிப்பட்டி கண்ணிருந்த பெருமாளாக இருக்கட்டும், அந்த கோவிலுடைய வளர்ச்சி நலன் கருதி அங்கே வந்து திருமண மண்டபம், தங்கும் விடுதி, கிரிவல பாதையெல்லாம் அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் செல்லப்பாண்டியன் அவர்கள் போய் உதவி செய்வதற்கு நீங்கள் அரசுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்புங்க, மாவட்ட செயலருக்கு அனுப்புங்க, சேகர் பாபு இந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு அனுப்புங்க. அதே போல் கிள்ளுக்கோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தி அதை வந்து இன்னும் கூடுதலாக தரம் உயர்த்தினா அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் கட்டிடம் தரமற்ற முறையில் இருக்குது, அதை தரமான கட்டிடமாக அமைக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏதேனும் நல்லது பண்ணுங்க. அந்த மலையடிப்பட்டி ரங்கநாதர் கண்ணிருந்த பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, எவன் நல்லது பண்ணுறான் எவன் கெட்டது பண்ணுறான்னு. எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது. எனக்கு இந்த வேண்டுதல் வேணும், இந்த வேணும்னு சொன்னால் அந்த பாவங்கள் எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குது. பணம் இருந்துச்சுன்னா பணம் உதவி பண்ணுங்கள், உங்கள்கிட்ட நல்ல கருத்தாற்றல் இருக்குன்னா நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். அதனால தான் சின்னத்துறை எம்எல்ஏ அவர்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, என்ன நல்லது பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்த கந்தரகோட்டைக்குள்ளே தான் சுற்றி வருவீங்களா? குரண்டார் கோயிலை பார்க்க மாட்டீங்களா? மலையடிப்பட்டியை பார்க்க மாட்டீங்களா? புலியூரை பார்க்க மாட்டீங்களா? செங்களூரை பார்க்க மாட்டீங்களா? லெக்கடிப்பட்டி ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல் இருக்குது, அந்த பகுதிக்கு பாலம் ரோடுன்னு போட்டாலும் எதுவும் சரியில்லை. சரியான வசதி வாய்ப்புகள் எதுவுமே ஊராட்சிகளுக்கு நிதிகளை சரியாக ஒதுக்கலை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நீங்களும் உங்களை மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் மதித்து தேர்வு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இல்லைன்னா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதி ஆகிக்கிட்டு யார் வேணாலும் போட்டிடலாங்கிற நிலைமை வேணும். அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை வழங்கி ஆறுமுகத்திலேருந்து சுப்பிரமணியர்லேருந்து இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி, குளத்தூர் சட்டமன்ற தொகுதின்னு இந்த கருப்பாயிலிருந்து யாராக இருந்தாலும் நீங்கள் இன்னும் நல்லது பண்ணியிருக்கீங்க. ஒன்றுமே கிடையாது. இந்த பகுதி எந்த வகையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சின்னத்துறை எம்எல்ஏ அவர்களுக்கு சொன்னால் இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்குது, நல்லது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ளும். இந்த செய்தி யாரையும் புண்படக்கூடிய வகையில் இல்லை. நல்லது பண்ணுங்க, பணம் இருந்தால் உதவி பண்ணுங்க.
உங்கள்கிட்ட கருத்தாற்றல் இருந்துச்சுன்னா நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். இருக்கிற காலத்தில் நீங்கள் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணும், இடைப்பட்ட காலத்தில் நல்லது பண்ணுங்கள், நீங்களும் சரித்திரம் படைக்கலாம் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.